friends, welcome to Green Designers. இந்த வீடியோஸ்ல நம்ம சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுசஸா பார்க்க போறோம். நான் வந்து நெக் லைன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம யூ ஷேப்ல இருக்கு. நான் ஆல்ரெடி வந்து சரி வந்து 2 லைன்ஸ்ல வந்து வர்க் பண்ணி முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3rd லைன்ஸ் வந்து வர்க் பண்ண போறோம். எதுக்கு நம்ம 3rd லைன் வர்க் பண்றோம் அப்படினா நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம 3 லைன்ஸ் வந்து சரி வர்க் பண்றோம். சரி லைன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்டர் லைன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நம்ம சினி பாசி இப்போ ஒரு லைன் ஒர்க் பண்ணலாம். சீனி பாசி அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, சுகர் பீட்ஸை தான் வந்து நம்ம சீனி பாசி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுகர் பீட்ஸை வந்து நம்ம 2 பீட்ஸாகவும் வந்து நல்லா ஒர்க் பண்ணலாம். அதே சேம் டைம் நம்மளுடைய ஒர்க்கை வந்து கொஞ்சம் குயிக்காக முடியும். ஸோ வந்து நம்ம 2 பீட்ஸாக வந்து ஒர்க் பண்ணும்பொழுது கொஞ்சம் நெருக்கமாக நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த லைன் ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த வளைவுலலாம் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது மேக்ஸிமம் வந்து ஒரு பீட்டாக வந்து ஒர்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 2 பீட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம அதிகமாக ஒர்க் பண்ணக்கூடாது. சுகர் பீட்ஸோடைய பிராண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரிசர்வ் பேண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். அந்த நீடில்ஸ் வந்து அயன் நீடில்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் லைன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 4 mm பீட்ஸில் டல் கோல்டு எடுத்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நான் வந்து பீட்டில் வந்து ஒரு பார்டர் லைன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த லைனிங் ஒர்க்குக்காக தான் வந்து நம்ம வந்து சுகர் பீட் அண்ட் தென் 4 mm பீட் அகெயின் திரும்பவும் வந்து சுகர் பீட் கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். 4 mm பீட்டை வந்து நம்ம ஒரு பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. சுகர் பீட்ஸை வந்து நம்ம 2 பீட்ஸாக ஸ்டிச் பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம ஒன்னாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு டைட்னஸும் நல்லா லுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சுகர் பீட் பார்த்திங்கன்னா அதே 4 mm பீட்க்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக கொடுத்துட்டே வரணும். சிம்பிள் ஆரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் வருவாங்க. அதே சேம் டைம் அவங்களுக்கு வந்து டிசைன்ஸும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க்கில் ஒரு பார்டர் லைன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய டிசைன்ஸோடைய ஹை லெவலுக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஒரு ஒர்க் சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்பொழுது எப்போவுமே வந்து அது கஸ்டமருக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். ஸோ அதை வந்து மைண்டில் ரிமைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மெட்டீரியல்ஸ்க்கும் அண்ட் தென் காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 mm பீடில் நான் ஃப்ளவர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். சேம் ஒர்க்கை தான் வந்து நான் இந்த சைடும் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அது எப்படி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் வந்து ஒரு டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 inches இல்லை 3/4 inches ஒரு டாட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு 3 ஃப்ளவர்ஸ் வேணும். ஸோ அதனால் நம்ம வந்து 3 டாட்ஸை வந்து சேம் அளவில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதாவது 3/4 inch வந்து நான் வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம பீட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ஒரே அளவில் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். 4 mm பீட்டில் தான் நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ளவர் ஷேப்ஸை வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து ஒரு ப்ளவுஸோட டிசைன் வந்து அவுட்லுக் பார்க்கும் போதே ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி ஒர்க் பண்ணும் பொழுது நம்மளுக்கு கரெக்ட் லெவலில் வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுமோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பீட்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து அகெயின்ஸ்ட் நம்ம பீட் கொடுத்து ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும்.
இப்போ பாருங்கள் இந்த இடத்துல என்னாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதே இது வந்து நம்ம கீழே கொடுக்க போகிறோம். ஒரு 3 இன்ச்சஸ் கேப்பில் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய நெக் லைன்ஸ் வந்து கரெக்டாக வரும். நம்ம டாப்பில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணமோ அதே சேம் ஒர்க் தான். ஜஸ்ட் அந்த 3 டாட்ஸை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பீட்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியான சிம்பிள் டிசைன்ஸ். பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து சிம்பிள் ப்ளவுஸ் டிசைன்ஸை வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 பீட்ஸ்க்கு இன் பிட்வீனில் வந்து இருக்கிற கேப்ஸை வந்து நான் வந்து லீஃபை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லைன் கொடுத்துட்டு அதுலேருந்து வந்து நான் லீஃபை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம சரி வச்சு தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கோங்களே, அந்த லைனில் வந்து 2 லைன்ஸ் வந்து நம்ம சரி த்ரெட் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம சரி த்ரெட்டை வந்து ஒர்க் பண்ணும்பொழுது இந்த மாதிரி லைன்ஸில் வந்து ரொம்ப நெருக்கமாக ஒரு குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக போட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படியே ஃபர்ஸ்ட் லைன் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே நீடில் திருப்பி நம்ம ரிவர்ஸ் எடுத்து நெக்ஸ்ட் லைனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டேன், எனக்கு வந்து வெறும் ஸ்ட்ரென்ச்சஸும் அண்ட் தென் பீட் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த டிசைன்ஸை வந்து ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே இந்த டிசைன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். உங்களாலேயும் இதை ஒர்க் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த லீவ்ஸை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். லீஃபும் வந்து பார்த்திங்கன்னா சரி த்ரெட் வச்சு ஒரு டம்பர் ஸ்டிச்சு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய ஆரி கிளாஸஸில் வந்து எப்படி வந்து இந்த டம்பர் ஸ்டிச்சஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க்ஸும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லீவ்ஸோடைய அவுட்லைனை ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் ஒர்க் பண்ணும்பொழுது நம்ம அவுட்லைன் கொடுத்தோங்களே, அதுக்கு பக்கத்தில் நம்ம நெருக்கமாக ஸ்ட்ரென்ச்சஸை கொடுக்கணும். ரொம்ப குட்டி குட்டி ஸ்ட்ரென்ச்சஸாக கொடுக்கும் பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய அவுட்லுக் வந்து நல்லாயிருக்கும். டர்னிங் பண்ணும்பொழுது அந்த ஷார்ப் எட்ஜஸை நம்ம ஒரு குட்டி லாக் போட்டு டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம நெருக்கமாக வந்து கொடுத்து இந்த லீஃபை வந்து ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். நம்மளுடைய ஒரு லீஃப் வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், டப்பர் ஸ்டிச்சஸ் வந்து சரி த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சேம் ஒர்க்கை தான் வந்து இப்போ இருக்க எல்லா லீவ்ஸ்லேயும் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். டம்பர் ஸ்டிச்சில் நம்ம வந்து இந்த மாதிரி ஜரியோ இல்லை சில்க் த்ரெட்டோ ஒர்க் பண்ணும்போது எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன கேப்னஸ் கூட இல்லாமல் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் வந்து அதனுடைய ஷேப்பும் அதே நம்ம கொடுக்குற அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட டிசைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒர்க். அண்ட் தென் அதுக்கப்புறம் புட்டா டாட்ஸும் வந்து அங்கங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பீட்ஸ் ஒர்க்லேயே. இங்கே சென்டர்லேருந்து திரும்பவும் அகெயின் லீஃப் ஒர்க் வந்து இந்த சைடும் வரா மாதிரி இருக்கும்.
நீங்களும் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.